எத்தே என்ன காலையில 2 பேரும் கிளம்பி இருக்கியா? அம்மா சின்ன பொண்ணு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்மா, அதுக்கு தான் ரெடியா இருக்கோம். ஃபங்க்ஷனா? எனக்கு ஏதோ அழைப்பு வரல. எத்தே எங்க வீட்ல இல்ல, எங்க அண்ணன் வீட்ல. ஆமாமா, யாருக்கும் சொல்லல, சும்மா சிம்பிளா தான் பண்றவ. போயிட்டு உடனே வந்துறோம். என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லணுமா இல்லையா? அதே உங்களுக்கு மட்டும் சொல்லிருக்காவ. இப்ப நான் இங்க இருக்கேன், உங்க கூட தான இருக்கேன். அப்ப எனக்கு சொல்லல. எத்தே அப்படி இல்ல எத்தே, பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் தான், வேற எதுவும் பெருசாலாம் எடுத்து நடத்தல. என்னம்மாமா, இந்த வீட்ல தான் இது புதுசா இருக்கு. ஆனா என் மவனும் சேர்ந்துட்டு இப்படி இருப்பா நான் சத்தியமா நினைக்கலப்பா. எம்மா அப்படி எல்லாம் நினைக்கலமா நான் இதோ. நீங்க ஏமா இப்படி வருத்தப்படுறீங்க? அவிய தான் சொல்லலனாலும் நீயும் கிளம்பி நிக்க பாத்தியா? உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அம்மையை மதிக்கல, அந்த வீட்டுக்கு நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறே நிக்க, அப்படிதானே? எம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போல. ஏங்க என்னங்க என்னங்கண்ணா, ஏன் உங்க அண்ணனுக்கு எங்க அம்மைக்கு சொல்லணும்னு தெரியாதா? எங்க அதை சிம்பிளா தான் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாவல, நமக்கே சொல்லிருக்க மாட்டாவ. சரியா, ஏதோ கூட பிறந்துட்டேன்னு சொல்லி தான் எனக்கு சொன்னாவ. இப்போ என்னால எது சண்டை வந்துடாம நீ அவளை கூட்டிட்டு போயிட்டு வா, நான் ஒத்தையில இருக்கேன் வீட்ல. எம்மா நீங்க பேசாம இருங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? ஃபங்க்ஷனுக்கும் போல எங்கேயும் போல, ஒழுங்கா வீட்ல கடை. யார்டி என் மவன்? பாத்தியா, நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அத்தே உங்களை மாதிரி மாமியார் வீட்டுக்கு ஒன்று இருக்க தான் செய்யுது. என்னடி சொன்ன?